ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வந்து எல்லாரும் சிறுதானியம் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிச்சன்லேயும் சிறுதானியம் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சிறுதானியத்தில் நான் வந்து இன்னைக்கு சாமை அரிசி எடுத்திருக்கேன். சாமையும் சிறுபருப்பும் போட்டு நான் இன்னைக்கு வந்து மிளகு பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து சிறுபருப்பு லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே சிறுதானியம் செய்யும்போது மட்டும் சிறுதானியத்தை வந்து நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறையா தூசி மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணி நல்லா வச்சுட்டு இப்போ ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 hour ஆச்சு. ஊற வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த இதில். இப்போ இதை ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து மிளகு சீரகமும் பொடிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பொங்கல் செய்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் போட்டிருக்கேன் 2 ஸ்பூன். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பொங்கல் வந்து தாளிச்சிட்டு தான் அப்படியே வேக வைக்க போகிறேன். அதனால் ஆயிலும் எண்ணெயும் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து மிளகு சீரகம் பொடிச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து நான் வந்து கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி. முந்திரி மட்டும் நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்பயே சேர்த்தோம்னா வந்து அது ஒரு கிறிஸ்பினஸ் இருக்காது. இப்போ நம்ம இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து இந்த சாமையும் பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் சாமைக்கு நான் 1/2 கப் பருப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம தண்ணி வைக்கிற அளவு தான் ரொம்ப முக்கியம். ஒன்றுக்கு 2 தண்ணி நான் இன்னைக்கு வைக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலே பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொங்கலுக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து இதை கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் வந்து 3 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே வந்து நெய் வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு நெய்யும் போட்டு கலக்கிக்கலாம். செம்மையாக வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் கரெக்டாக வந்திருக்கு. இது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பொங்கல் வந்து சாம்பாரோட சர்வ் பண்ண போகிறேன். வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு சிறுதானியத்தில் நம்ம சாமையை வச்சு ஒரு பொங்கல் செஞ்சுருக்கோம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த சிறுதானியம். சாமை, திணை எது வேணாலும் வச்சு நம்ம வந்து இந்த பொங்கல் செய்யலாம். ஆனால் அந்த தண்ணியோட அளவு வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு சூப்பராக வரும் பொங்கல். இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.